Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். thumbnail பார்த்தோனே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, பாதாம் பிசினை வச்சு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவும் இல்லாம அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு புரியும். வாங்க இப்ப வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், என்னோட லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் பண்றேன், அதுக்கப்புறம் காமெடி வீடியோஸ், இந்த மாதிரி நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பாதாம் பிசின். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் பேக் பண்ண முடியும். இது வந்து ஒரு பாக்கெட்டில் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் 80 ரூபா. ஸோ இது வந்து 100 கிராம். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை, அப்புறம் இல்லாட்டி ஓதுவார் கடை, அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இது வந்து இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இதை வந்து வாங்கிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். இது இப்படியே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு இதை எடுத்து நம்ம ஊற வச்சாலே நிறைய வந்துடும். ஸோ அதனால் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இதில் ஒரு 2 பீஸ் தான் எடுத்து நைட்டு வந்து ஊற வச்சேன். அதுவே நிறையா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதில் அந்த பாதாம் பிசின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் காலையில் மார்னிங் வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டு நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இதே இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ சாப்பிடணும், அளவுக்கு மீறி சாப்பிட்றக்கூடாது. ஸோ எவ்வளோ சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு சாப்பிடணும். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து இதில் நிறைய இருக்குது. நம்மளோட ஹெல்த்துக்காக இருக்கட்டும், இது வந்து நம்மளோட ஹீட்டை வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும். பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைக்கும். நிறைய பேருக்கு வந்து பாடி வந்து எப்போவுமே ஹீட்டாக இருக்கிறதுனால ஹேர் வந்து ரொம்ப கொட்டும். ஸோ ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஹேர் க்ரோத் ஆகும், ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு ஜொலிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த பாதாம் பிசினில் இருக்குது. இன்னுமே நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வேறு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக்குக்குள்ளே போகலாம். எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பாதாம் பிசினை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொத்தம் நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பிசின் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் தண்ணியோடையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஜல்லி மாதிரி வந்திருக்குல்ல, ஸோ அதை மட்டுமே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த அப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஜல்லியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லியை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அரிசி மாவு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணு பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த ரிங்கிள்ஸ்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின்னையுமே சூப்பராக பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு டார்க் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெயிலுக்கு ஒரு மாதிரி ஹீட் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸையுமே இது வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த பாதாம் பிசின். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு மில்க் வந்து செட் ஆகாது. மில்க் செட் ஆகாதவங்க நீங்கள் அதை ஊற வச்ச தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கிடச்சிட்டு, இந்த மாதிரி தான் இருக்கணும். கொரன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துட்டேன்.
இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பிஃபோர் வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தால் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே பால் பவுடர் ஸ்மெல்லில் தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பாதாம் பிஸ்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து குறைச்சி கொடுக்குறது, அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி ஏஜிங்காக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏஜ் ஆன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர வர கொஞ்சம் நம்ம வந்து ஏஜ் ஆகாத மாதிரி அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாமே க்யூர் பண்ணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு மோஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இது பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க் வந்து போக மாட்டேங்குது சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வாய் சுற்றி இருக்கிற கருமை எல்லாமே குறைஞ்சிரும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டேக்காக எடுக்கிறதுலையும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஃபேஸ் பேக் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதுனால ஃபேஸ் பேக்குக்குள்ளே பெனிஃபிட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின்னு நல்லா பிரைட்டனாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக போக உங்களுக்கு வந்து கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாமே குறைஞ்சிரும். இது வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். அவங்க வந்து செயின்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால கழுத்தை சுற்றி ரொம்ப கருமையாக இருக்கும். ஸோ அது போகாமல் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாகவே அது போகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுல்ல, சூப்பரான பிரைட்னஸாக இருக்குது, நல்லா க்ளோயிங்காகவும் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே சரியாயிரும். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டனாக இருக்கும். இது வந்து கொஞ்ச நாள்ல போயிடாது, அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து வெயிட் கெயினுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்குலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெனிஃபிட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சேனல் இப்போ போட்ட வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் இன்னுமே இதோட பெனிஃபிட் பத்தி நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம்.